பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. என்னோட பேர் சித்ரா. நான் வந்து சென்னை அசோக் நகரில் வசிக்கிறேன். இது வந்து என்னோட சின்ன மாடி தோட்டம். நான் வந்து சின்ன சின்ன வேல்யூ அடிஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி. அப்போது தோட்டம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. எப்படின்னா, மூலிகைகள் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ சின்ன சின்னதாக அதெல்லாம் வளர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் சின்ன தோட்டம். சின்ன தோட்டமாக தான் ஆரம்பிச்சிது. ஸோ அதில் வந்து நானும் எல்லாரையும் போல் துளசி, அதுக்கப்புறம் ஆலோவேரா, இது கத்திரி, வெண்டை, அந்த மாதிரி சின்ன காய்கறிகள் அதை வச்சு தான் ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து இப்போது ஒரு சின்ன தோட்டமாக இந்த மாதிரி இருக்குது. என்னோட இந்த ஒரு சைட் ஆஃப் பால்கனி வந்து இந்த தோட்டம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து பீர்க்கங்காய் கொடி, இது வந்து செடி முருங்கை, அதே மாதிரி இது வந்து கரும்பு முருங்கைன்னு சொல்லிட்டு இதோட ஒவ்வொரு காயுமே வந்து நல்ல பெருசாக ரொம்ப நீளமாக காய்க்கும். அப்புறம் இது வந்து செண்பகப்பூ, மொட்டு விட்டுருக்கு செண்பகப்பூ. இது வந்து நொச்சி வந்து இந்த சளி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிறதுனால ஆவி பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நொச்சி வந்து இந்த இதில் வச்சுருக்கேன். இது வந்து ரம்பைன்னு ஒரு செடி. நான் வந்து இந்த தோட்டம் பற்றி ஒரு எல்லாம் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு குழு இருக்காங்க, நஞ்சில்லா உணவுக்கு நல்லதொரு மாடி தோட்டம்னு சொல்லிட்டு. எதேச்சியாக அந்த குழுவை பார்க்க நேர்ந்தது. அப்போது அவங்க வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் மெம்பராக இருக்காங்க. மிக மிக நல்ல நண்பர்கள் அவங்கெல்லாம். ஸோ எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம விதைகள் ஷேர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை கொடுக்கறது, ஆலோசனைகள் சொல்கிறது அப்படின்னு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெம்பர் ஆனப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் புதுசாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த ரம்பைங்கிறது. இது வந்து ஒரு வாசனை பொருள், அதாவது பிரியாணி இலை மாதிரி இருக்கும். அதை வந்து சாதம் செய்யும்போது அதை இது பண்ணி கிள்ளி அந்த சாதம் வடிக்கும்போது அந்த தண்ணியில் போட்டு வடித்தோம்னா சாதம் நல்ல மணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது வந்து பிரம்ம கமலம்னு சொல்லிட்டு இது ஒரு பூவே நல்லா இவ்வளோ பெருசு வரும். இதெல்லாம் இப்போ அந்த நண்பர்கள் பகிர்ந்தது. இது வந்து அம்மான் பச்சரிசின்னு ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கலவை கீரைன்னு சொல்லி கிராமங்களில் கீரை வகைகள்லாம் பண்ணுவாங்க, அது கூட இந்த இலைகள் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த இதை உடச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு பால் வரும். அந்த பால் வந்து மருக்களுக்கு வந்து நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து களைச்செடி மாதிரி மழை பெஞ்ச உடனே தானாக முளைச்சி வரும். ஸோ அது மாடியில் ஒரு இடத்துல வந்துருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு பாதுகாத்து வந்துட்டுருக்கேன் இது. அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஜா, இதுவும் ஒரு சம்பங்கி. இது வந்து சிறுகிழங்குன்னு சொல்கிறாங்க, கூகை கிழங்குன்னு. பொங்கல்லேருந்து ஒரு மார்ச் மாதம் வரையும் இந்த கிழங்கு கிடைக்குது. ஸோ அந்த கிழங்கு வாங்கினப்போ அது நிறைய முளைகள் விட்டுருந்தது. அந்த கிழங்கை பூரா வந்து நட்டு வச்சுருக்கேன் அந்த கிழங்கு. இது வந்து மஞ்சள், அப்புறம் கத்திரி, அது வந்து தக்காளி, அது வந்து சேப்பங்கிழங்கு. இது வந்து லெமன் கிராஸ், ஒரு புல் வகையை சேர்ந்தது. இது ஒரு தேநீர் தயாரித்து கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு பயோ என்சைம் பண்ணும்போது போடுறதுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு நறுமண வகையை சார்த்த புல் அது. அதுக்கப்புறம் அதில் இஞ்சி அதெல்லாம் இருக்குது. இது இன்னொரு பால்கனி. என் பின்னாடியும் நிறைய செடிகள் இருக்குது. அந்த சைடு வந்து திராட்சை, இன்சுலின் செடி, அதுக்கப்புறம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இந்த பக்கம் வந்து சில கொடிகள்லாம் இருக்குது. தக்காளி செடி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை செடி இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முளைச்ச ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, பர்பிள் யாம்னு. இது ஒரு வாங்கிட்டு வந்து வச்சது, இது முளைச்சிருக்கு. ஸோ நடுவதற்கு தயாராக இருக்குது இந்த முளை. இதெல்லாம் வந்து இது இப்போது மண்கலவை ரெடி பண்ணி நடணும். அதே மாதிரி இது வந்து நீர்ப்பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்னா, கருவேப்பிலை குச்சியும் செம்பருத்தியோட கட்டையும் கொண்டு வந்து நீர்ப்பதியம் போட்டு வச்சுருக்கேன். நீர்ப்பதியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் இந்த கட்டையோட பாதி அளவுக்கு தண்ணீர் ஒரு இதில் நிரப்பி அதை வந்து அதில் வந்து இந்த குச்சியை போட்டு வச்சிடணும். ஒரு 10-20 நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர் இலைகள் வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து வேர்கள் வரும். வேர் வந்த உடனே எடுத்து மண்கலவை ரெடி பண்ணி நட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் செடி வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு உரம் தயாரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா, நிறைய காய்ந்த இலைகள் கொட்டுது. ஸோ என்ன பண்ணுறது, அதை ஒரு குப்பையாக தூக்கி வெளியே போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி இதில் வந்து நிரப்பிகிட்டே வருவேன். இது நிரப்பி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் வந்து கொஞ்சம் மேலே விட்டுட்டே வருவேன். அது வந்து சீக்கிரம் மக்கி போகும் இந்த இலைகள்ங்கிறதுக்காக.
ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்பின உடனே அது மக்க விட்டுறணும். ஒரு 30 நாள் அந்த மாதிரி மக்க விட்டுட்டோம் அப்படின்னா உரம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு இயற்கை உரம், நம்மளே வந்து தயாரிச்சுக்கலாம். குப்பையாக நினச்சி இந்த இலைகளை தூக்கி போடாமல் இந்த இலைகளை மக்க வைக்கிறதுக்கு. இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஒரு மேலே இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளால் வந்து ஒரு உரக்குழியெல்லாம் ரெடி பண்ணி அதை பண்ண முடியாது மண்ணில் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா இலைகள் மக்கி நமக்கு ஒரு இயற்கை உரம் கிடைக்கும். அப்படின்னா நானும் எல்லாரையும் போல் படித்து முடிச்சுட்டு ஐடியில் வேலைக்கு போயிருந்தப்போ என்னோடய மகள் பிறந்த உடனே வந்து நாங்கள் சரி அவளை பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு தான் வேலையை விட முடிவு பண்ணோம். நானும் கணவரும் ஆலோசித்து என்னோடய வேலையை விட்டுட்டு நான் வந்து வீட்டில் மகளை பார்த்துக்கிறதுக்காக இருக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து அவள் ஸ்கூல் போக ஆரம்பித்து அவளோட காலை உணவு அப்படிங்கிற வரும்போது எனக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சுது. என்னன்னா அவங்க காலை போகிற அவசரத்தில் அவங்களால எதையும் வேகமாக சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு போக முடியல. அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னும் போது கஞ்சி அப்படின்னு யோசிச்சு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு கஞ்சி மிக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது தோணினது தான் இது. என்னென்னா இதை ஏன் வந்து நம்மளே செய்யக்கூடாது, இந்த கஞ்சி மிக்ஸை வந்து ஏன் நம்மளே செய்யக்கூடாது, இதில் இருக்கிற பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். அன்னப்பால் கஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாரம்பரியமான ஒரு கஞ்சி வகை தான். பாரம்பரிய அரிசிகளை வந்து தினமும் உணவில் வந்து எப்படியாவது சேர்த்துக்கணும். ஸோ கருப்பரிசியோ ஒரு சிகப்பரிசியோ அதை வந்து சமைக்கிற நேரங்கிறது வந்து ரொம்ப கூடுதலான நேரம் தேவை, ரொம்ப கூடுதலான முயற்சி தேவை. என்னென்னா ஒரு கருப்பரிசியோ ஒரு சிகப்பரிசியோ உடனே நம்ம இப்போ குக்கரில் வச்சு சமைக்கக்கூடாது. முதல்ல குக்கரில் வச்சு சமைக்கக்கூடாது. அடுத்தது வந்து அதை சீக்கிரமாக அது வேகாது. அதோடைய இது வந்து தன்மையே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் அதை வந்து நாள் இரவே வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை வந்து சாதம் வடித்து அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிடணும். இது வந்து பல பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இதை வந்து எப்படி வந்து ஒரு கருப்பரிசியோ ஒரு சிகப்பரிசியும் வந்து நம்மளோட உணவில் வந்து தினமுமே கட்டாயமாக இருக்கணும். அதை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னு பார்க்கறச்சே இந்த அன்னப்பால் கஞ்சிங்கிறது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அன்னப்பால் கஞ்சிங்கிறது பேசிக்காக என்னென்னா, இப்போ நான் இதில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கருப்பு கவுனி, காட்டு யானம், கருப்பு கவுனிங்கிறது ஒரு கருப்பரிசி, காட்டு யானம்ங்கிறது ஒரு சிகப்பரிசி, இலுப்பைப்பூ சம்பாங்கிறது ஒரு வாசனையில் ஒரு ப்ரௌன் வெள்ளை அரிசி. ஸோ இது மூணையும் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு இது கூட மிளகு ஜீரகம் 2 மிளகு 2 ஜீரகம், வாசனைக்கும் டைஜஷனுக்கும் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இந்த கஞ்சி மாவு பதத்துக்கு ஒரு நொய் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து, அதாவது ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் இந்த கஞ்சியை வந்து எடுத்துக்கலாம். எந்த உணவுக்கு வேணும்னாலும். இப்போ நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா மத்தியானம் சாப்பிட்ற வரையும் பசி இருக்காது. அதே மாதிரி இந்த இடையில ஏதாவது ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடணுங்கிற அந்த உணர்வு தோன்றாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே இரவில் எடுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும், நல்ல ஃபில்லிங்காக ஒரு எஃபெக்ட் இருக்கும். என்ன வந்து இரவு உணவாக எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 7:30 மணிக்குள்ளே இதை எடுத்துடணும். இது எப்படி கஞ்சி போடணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு 200 ml தண்ணி எடுத்துட்டு இந்த கஞ்சி மாவில் வந்து ஒரு 50 கிராம் கஞ்சி மாவு எடுத்து கலந்துக்கணும். அந்த தண்ணியில் கலந்துட்டு ஒரு அடுப்பில் வச்சிங்கன்னா கிளறிட்டே இருக்கணும். அடுப்பில் வச்சு ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து வாசனையே நல்லா தெரியும். இது குக்காயிடுதுங்கிறதுக்கான வாசனை வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த கஞ்சியை இறக்கி வச்சு நமக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ, இப்போ சில பேருக்கு வந்து வெல்லம் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் கஞ்சி, சில பேருக்கு வந்து உப்பு போட்டு சாப்பிட்டா பிடிக்கும், சில பேர் கருப்பட்டி போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் ஒன்றுமே போடாமல் ப்ளெயினாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன டேஸ்ட் அன்றைக்கி என்ன ஒரு டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம இந்த கஞ்சியை வந்து சாப்பிடலாம். இப்போ என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து என்னாச்சுன்னா, பற்கள் வந்து முளைக்கும் போது வந்து கீழே இருக்கிற 2 பல்லு வந்து விழாமையே உள்ளுக்குள்ளே வந்து பல்லு முளைச்சிடுது. பல்லுடைய அலைன்மெண்ட் வந்து மாறிடும். நீங்கள் வந்து விழறதுக்கு முன்னாடியே முளைச்சிடுது, அதனால் நீங்கள் அந்த பற்களை வந்து பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம். சரி, வேறு வழி இல்லாமல் அப்போ வந்து அவளை கூட்டிகிட்டு போய் அந்த பல்லை வந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. எடுத்த உடனே வந்துட்டு நாங்கள் எப்போவுமே பார்க்குற ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்குமே வந்து உடம்பு தானாக அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கும், அதுவும் குழந்தைகளுக்கு வந்து இயல்பாகவே அது நடக்கும், நீங்கள் ஏன் போய் ஒரு தேவையில்லாத ஒரு பல்லை பிடுங்கினீங்க, அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அவர் சொன்னப்போ வந்து ஓகே சரி இது பண்ணிட்டோம், இனிமேல் வந்து இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காகன்னு வந்து ஒரு பல்பொடி தயாரிக்க ஆரம்பித்தேன். ஸோ பல்பொடியில் வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல திரிபலா சூர்ணத்தில் தான் ஆரம்பித்தேன். திரிபலா சூர்ணம் வரும்போது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய்ன்னு சொல்லி கடுக்காய் வந்து எடுத்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எல்லாமே. ஸோ கடுக்காயை வந்து எடுத்து தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதோடைய கொட்டைகளை நீக்கிடணும். ஏன்னா கொட்டைகளில் நஞ்சு இருக்குது. அதனால் கடுக்காயை எடுத்து அதை உடச்சி அதுலேருந்து தோல் எடுத்து அதை காய வச்சு
நெல்லிக்காய்க்கு என்ன பண்ணேன்னா, நெல்லிக்காயும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு டைமில் வந்து நெல்லிக்காய் காய வைக்கிறதுலையும் வந்து இந்த வஸ்திரகாயம் பண்ணி காய வச்சாதான் நெல்லிக்காவுடைய முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடைகளில் கிடைக்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நெல்லிக்காயுமே நான் வந்து வீட்டிலையே காய வச்சு இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த நெல்லிக்காவை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வழக்கம் போல் கடைகளில் வாங்கிட்டு வந்துட்டு துருவி இது பண்ணிவிட்டு, இல்லை அதையும் வஸ்திரகாய முறையில் பண்ணி காய வச்சு நெல்லிக்காவை எடுத்துடுவேன். ஸோ நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், ஸோ திரிபலா சூரணம், ஸோ அதை பேஸாக வச்சு ஆரம்பித்தேன் பல்பொடி தயாரிக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நிறைய பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதாவது என் பொண்ணுக்கு இந்த பல்லில் எந்த ப்ராப்ளமுமே, பல் கூச்சம், பல் ஈறுவடிதல் எதுவுமே கிடையாது. எதுவுமே எல்லாமே நின்றுது. அதுக்கப்புறம் என்னோடய மாமனார் மாமியாருக்கெல்லாம் வந்துட்டு, மாமியாருக்கு வந்து இந்த பல் கூச்சம் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவங்க அதுக்கு ஒரு பேஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. இல்லை வேண்டாம், நம்ம இதையே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. இப்போ ஒரு கடந்த 6-7 வருஷமாக எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பல்பொடி தான் யூஸ் பண்ணுறோம். காலை மாலை 2 வேளையும் ப்ரஷ் பண்ணுவோம். கையால் நல்லா அந்த பல்பொடியை எடுத்து ஈறுகள்லாம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்து வேணும்னா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிப்பாங்க பசங்க. பல்பொடியில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து மாசிக்காய், இது வந்து ஈறுகளில் ரத்தம் வடிகிறது, பல் கூச்சம் எல்லாத்துக்கும் நல்லது. இது வந்து தாண்டிக்காய், இது வந்து ஈறுகளை பலப்படுத்தும். இதுவும் வந்து எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உடச்சி இதோட தோலை மட்டும் எடுத்துக்கணும். இதில் இருக்கிற கொட்டைகளை நீக்கிடணும். இது வந்து அக்ரஹாரம் வேர், இது ஈறுகளை பலப்படுத்தும். இது கண்டங்கத்திரி, இதுவும் வந்து ஈறுகளை பலப்படுத்தும். அப்புறம் ரத்தம் கசிதல் அதெல்லாம் நிற்கும். இது வந்து லவங்கப்பட்டை, இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ஈறுகளை பலப்படுத்தும். இது வந்து மாதுளம்பழத்தோல். எப்போவுமே துவர்ப்பு வந்து நம்மளுடைய உடம்புக்கு டைஜஷனுக்கும் சரி, துவர்ப்பு நம்ம உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள். துவர்ப்பு பற்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதுளம்பழத்தோல், அப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தோல், இதெல்லாம் வந்து துவர்ப்பு சுவை உடைய பொருட்கள். அதனால் இதெல்லாம் வந்து பல்பொடியில் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் பழங்கள்லாம் யூஸ் பண்ண அப்புறம் அதோட தோலை வந்து எடுத்து அதை வெயிலில் காய வச்சு சேகரித்து வச்சுப்பேன். இந்த பல்பொடி அரைக்கிறச்சே இதை யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக இது வந்து காய்ந்த இலைகள். இதில் வந்து கொய்யா இலை இருக்கும், மாவிலை இருக்கும். இதெல்லாம் வந்து காய வச்சு எப்போ எனக்கு இலைகள்லாம் எங்கே கிடைக்குதோ அதெல்லாம் சேகரித்து வச்சுப்பேன். என் வீட்டிலேயே மரங்கள் இருக்குது, அதுலேருந்தும் கீழே இலைகள், பச்சை இலைகள்லாம் சேகரித்து வச்சு அதை காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். இதுவும் வந்து துவர்ப்பு சுவை உடையது பேசிக்காக. இதுவும் வந்து பற்களுக்கு வந்து பலப்படுத்தக்கூடியது. அடுத்ததாக வந்து இது வந்து நெல்லிக்காய் வந்து இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நான் என்ன பண்ணுவேன்னா, நாட்டு மருந்து கடைகளில் வந்து ரொம்ப உலர்ந்து இருக்கிறதால அதை அரைக்கிறதுல சில சிரமங்கள் வருது. அதனால நானே நெல்லிக்காய் கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்த மாதிரி இப்போ வெயில் இருக்கிற நேரங்களில் கட் பண்ணிவிட்டு, வெயில் இல்லாத நேரங்களில் வந்து இந்த மாதிரி துருவியோ காய வச்சிடுவேன். காய வைக்கிறது வந்து நேர சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்கக்கூடாது. நெல்லிக்காய் வந்து அதோடைய தன்மையை இழந்துடும். அதனால இதை மேலே ஒரு துணி மாதிரி போட்டு வஸ்திரக்காயம் மாதிரி பண்ணி இதை காய வச்சு இதையும் எடுத்து வச்சுப்பேன் பல்பொடியில் போடுறது. அடுத்ததாக வந்து இதை பல்பொடியில் ஆட் பண்ணுறது வந்து இதெல்லாம் மணமூட்டிகள். ஏலக்காய், இது கிராம்பு, இது வந்து ஜாதிக்காய், இது வந்து புதினா இலைகள். இதுவும் புதினா இலைகளும் வந்து வாங்கிட்டு வந்து காய வச்சுப்பேன் நான். இது வந்து கொட்டாங்கச்சி சாம்பல், தேங்காய் சிரட்டையோடைய சாம்பல். இது வந்து தேங்காய் திருவி எடுத்தப்புறம் இதை வந்து கொட்டாங்கச்சியை எரித்து அந்த சாம்பல் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பற்கள் வெண்மையாக்கிறதுக்காக இது ஒரு சிறிதளவு வந்து இதில் கலப்பேன், பல்பொடியில் கலப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக வந்து நறுமண மூட்டிகள். நம்ம பேஸ்ட்டுக்கு பழகிட்டு திடீர்னு ஒரு இயற்கை பல்பொடிக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா நான் வந்து பேஸ்ட்டு பல் தேய்க்கும் போது வாசம் வரும், நுரை வருது. இயற்கை பல்பொடியில் இந்த மாதிரி எதுவும் வராது. ஆனால் வந்து எனக்கு வாயில் துர்நாற்றம் இருக்குது, கை வைக்க பிடிக்கல, ப்ரெஷ்ஷாலேயே தான் யூஸ் பண்ணி பழக்கம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மணமூட்டிகள்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால பல்பொடி வந்து ஒரு வாசமாக இருக்கும். இந்த மணமூட்டிகள் எல்லாம் வந்து காஸ்ட்லி அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் நம்மளோட ஆரோக்கியத்தை விட மிக விலை உயர்ந்ததுங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு தடவை இந்த பல்பொடி அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே அந்த பல்பொடி வரும். ஒரு 100 கிராம் கடுக்காயோ நெல்லிக்காய் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு, அதாவது நான் சொல்கிறது ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் காலையும் மாலையும் ஒரு சிட்டிகை பல்பொடி போதும். அதை எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா, கையில் எடுத்துட்டு நல்ல கை விரலால் ஈறுகளெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும், உள்ள வெளியில் எல்லாத்துலேயும்.
மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ சில பேருக்கு வந்து இதில் வந்து கடுக்காய் திரிபலா பேஸுங்கிறதுனால வாய் வந்து ஒரு இறுக பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். முதல்ல ஸ்டார்டிங் யூஸ் பண்ண பேஸ்ட்லேருந்து நம்ம இப்போ இந்த பல்பொடிக்கு மாறும்போது இறுக பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து நாளடைவில் உங்களுக்கு பழகிடும். அது அந்த டேஸ்ட்டு அந்த இது எல்லாமே நாளடைவில் உங்களுக்கு பழகிடும். ஸோ அதை வந்து நல்ல ஈறுகளை மசாஜ் பண்ணி கம்ஸ் எல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சிடும். அப்புறம் தேவைன்னா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த பல்பொடி, தயார் பண்ண பல்பொடி. இதில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கொட்டைகளை எடுத்துகிட்டு இதை காய வச்சு அரைச்சி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஒரு மூலிகைகளை அரைக்கிறதுக்குன்னே ஒரு மில் இருக்கும். அந்த மில்லில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுதான் அந்த பல்பொடி. இது வந்து மில்லில் கொடுத்து அரைச்சப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து இந்துப்பு கொஞ்சோண்டு பச்சைக்கல் பூரம் வாசனைக்கு இது ரெண்டும் வந்து மிக்சியில் அரைச்சி அதோட இதை வந்து கலந்துடுவேன் இந்த பல்பொடியோட. ஸோ இப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ அளவு தேவைப்படும் ஒரு தடவை ப்ரஷ் பண்ண அப்படின்னா இந்த ஒரு சிட்டிகை அளவு போதும். இந்த அளவு பல்பொடி எடுத்து கை நல்லா நினச்சிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்படி நல்லா கையில் ஒட்டிக்கும். ஸோ அதை வந்து நல்லா நம்மளுடைய ஈறுகளில் மசாஜ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா ப்ரஷ் போட்டு பல்லை மட்டும் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போது நமக்கு சுரக்கிற உமிழ்நீர் வந்து நல்ல ஒரு இது இருக்கும். அதுலேருந்து டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இதுதான் இந்த பல்பொடியோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்மளே தயாரிச்சுக்கலாம். ஒரு தடவை வந்து இந்த பொருட்களோட அளவு கூடலாம் குறையலாம். இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது தான். ஸோ நீங்களே வந்து இதை வாங்கி அவங்கவுங்களே தயார் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நமக்கு தெரியும் நமக்கு எது தேவை, நம்மளோட குடும்பத்துக்கு வந்து இப்போ எது தேவை, என்ன யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படி வந்து எந்த மூலிகை இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பேஸ்ட் யூஸ் பண்ணுறதை விட இந்த பல்பொடி தயார் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த் வைஸும் சரி, நீங்கள் பேஸ்ட்டுக்காகவோ ஒரு ப்ரெஷ்ஷுக்காகவோ ஒரு மாதம் செலவு பண்ணுற செலவு வந்து கண்டிப்பாக பாதியாக குறையும். இது வந்து நான் கேரண்டி. ஸோ இதுதான் இந்த பொருட்களோட இதில் நீங்கள் இதில் கூடினாலும் ஒன்றும் தப்பு வராது, குறைஞ்சாலும் ஒன்றும் தப்பு வராது. இது ஏன்னா எந்த மூலிகைக்குமே வந்து பக்க விளைவுகள் கிடையாது. இப்போ ஒரு பேஸ்ட்டோ இதுவோ நம்ம சடார் நிறுத்தினோம்னா அதோட பக்க விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும், ஒரு கெமிக்கல் சேர்ந்ததோ எதுவோ. இதை வந்து நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நிறைய சுயதொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணி இது பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கி பயன்பெறலாம். இதோட இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா திரிபலா சூரணம்ங்கிறது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அந்த திரிபலா சூரணம் வாங்கியே கூட நம்ம ப்ரஷ் பண்ணலாம் டெய்லியே, அதுவே ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி மில்லட் மியூஸ்லி. காலை உணவுங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது, இன்றியமையாதது. ஸோ இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளாகட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும், காலை உணவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு போகணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய அவல்லாம் சேர்ந்து ஒரு கலவை மாதிரி. இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த இதெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா மார்க்கெட்டில், அந்த மாதிரி இது வந்து ஒரு என்னோட சின்ன முயற்சி. இது என்னன்னா நம்மளோட பாரம்பரிய அவல்கள், அதாவது சிறுதானிய அவல், வரகு, சாமை, திணை, குதிரைவாளி அதோட அவல், அப்புறம் நம்ம மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அந்த மாதிரி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரைஸஸோட அவல், இது எல்லாத்தையும் வந்து ஒரு சிறு தீயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து பாதாம், முந்திரி போன்ற நட்ஸ் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ், அதாவது விதைகள் வந்து இந்த பூசணி விதைகள், அப்புறம் வெள்ளரி விதைகள், இந்த விதைகள்லாம் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளால் இதை வந்து டெய்லி ஒரு உணவாக சாப்பிட முடியாது, பல பேர் வந்து சாப்பிட்றதில்ல. இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதையும் வந்து ஏன் ஒரு உணவில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் இந்த மாதிரி ஒரு மியூஸ்லி தயாரிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இது வந்து இதையும் எல்லாத்தையும் வறுத்து ஒரு கலந்து வாசனைக்காகவும் டைஜஷனுக்காகவும் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு இதை தயாரிச்சிடுவேன். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கு வந்து இது வந்து பாரம்பரிய அவலில் பண்ணுறது அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இதை போட்டு இதை வந்து சூடான பாலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இதிலையே வந்து சீட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால பெரியவங்க வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது கலந்து பால் ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் ஊற விடணும். ஏன்னா இது வந்து அவல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், நம்மளுடைய பாரம்பரிய அவல்லாம். ஸோ அது ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்ல ஒரு பாலில் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். தேங்காய் பாலில் நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தேங்காய் பால் எடுத்து அதை வந்து இதில் ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். இவங்க தான் என்னோட பெரிய மகள்.
பிஎஸ் மூத்தா ஸ்கூலில் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள், நமது பாரம்பரிய அரிசிகள் பேர்லாம் தெரியும். இந்த அன்னப்பால் கஞ்சியில் இப்போ யாராவது வெளியில் ஒரு அவங்களோட தோழி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கு, இதனால் என்ன அப்படிங்கிறத வந்து பெனிஃபிட்ஸை வந்து சொல்ல தெரியும். ஏன்னா அவங்களே வந்து சாப்பிட்றதுனால அதோடைய இது என்ன, அதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிறு முயற்சியாக வந்து பாரம்பரிய அரிசிகளோட பெயர்கள்லாம் சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போது அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள் பார்த்திங்கன்னா 1500 இருந்தது. அப்போ அதில் வந்து ஒரு நிறைய அரிசிகளை மீட்டெடுத்து அதை வந்து நிறைய இடங்களில் வந்து விற்றுட்ருக்காங்க. அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு உடல்நிலை கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அதில் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 350 அரிசிகள் தான். அதில் ஒரு 50லேருந்து 70 அரிசிகளோட பேரை நான் இப்போ சொல்கிறேன். அரியான், அரியநாகன், அரிக்ராதி, அதிக்ராதி, அச்சதித்தவன், அரைச்சம்பா, 60ஆம் குருவை, 60ஆம் கொடை, 60க்கு20, அடுக்குச்சம்பா, அழகுச்சம்பா, அழகிய மணவாளன், அன்னமழகி, அன்னச்சம்பா, அன்னத்தாளி, அம்பலவாணன், ஆனைக்கொம்பன், ஆனைக்கோடன், ஆனைக்கொம்பு சம்பா, இடையப்பட்டி சம்பா, இலுப்பைப்பூ சம்பா, இரவாரி, இரங்கல் மீட்டான், இரங்கஞ்சம்பா, ராசவாணன், ராசபாணன், ராமபாணம், இருமிளகி, ஈர்க்குச்சம்பா, ஈசர்கோவை, உவர்முண்டான், ஊசிச்சம்பா, ஒட்டடையான், ககைச்சம்பா, கசப்புச்சார், கடாப்பு வரகு, கடப்புக்கார், கட்டஞ்சம்பா, கடுகுச்சம்பா, கடுக்கன் பரிப்பாளன், கரியணி கட்டி, கருஞ்சூரை, கருங்கூரை, கருங்குருவை, கருங்குருணா, கண்ணகி, கண்ணாடி சாத்தான், அண்ணாடி கூத்தன், கதலி வாழை, கத்தன், கத்தூரி, கத்தூரிவாணன், கருணா, கருடன் சம்பா, கருவாளன், கருவாளன் சம்பா, கம்பன் சம்பா, கம்பன் ஜம்பா, கம்மன் ஜம்பா, கருணை வாரி, கருமணல் வாரி, கருத்தனல், கருப்பரிசி நெல், கருப்பு கவுனி, கருப்பு காளி, கல்லுண்டை, கல்லுருண்டை, கல்லுண்டை சம்பா, கலியஞ்சம்பா, கலியுகராமன், கள்ளிமடையான், கலர் சம்பா, கலர்பாலை, கட்டைவாளன், காட்டுப்பொன்னி, காட்டியானம், காடை கழுத்தன், கார்குருகை, கார்த்தியச்சம்பா, காளானமக், காளான் சம்பா, கிச்சலி சம்பா, குடவாழை, குலவாழை, குளவாழை, குழவாழை, குத்தாரி, குண்டை சம்பா, குதிரைவால் சம்பா. நன்றி.